அகோரா அறக்கட்டளை, அகோரா ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே இருக்குது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு முற்பட்டு இப்போ இன்றைய காலகட்டத்திற்கு உலகத்திற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சித்தபுருஷர்களிடம் கேட்டதுக்கப்புறம் இறைவனே நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை தேவைப்படுது, இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பெயர்களை வச்சு பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிவபிரபாகர சித்தயோகி அவருடைய வாழ்ந்த காலங்களில் அவர் செய்த செயல்கள் என்னவோ அதே தான் ஐயா செய்கிறேன். அவர்தான் நாம் என்ற அந்த கேள்வியில் இருந்தவர்களுக்கு இந்த செயல்களே ஒரு பதிலாக இருக்கும். செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர வேண்டும், ஒரு மனிதன் தன்னை உணர வேண்டும். இதுதான் பிரதானமான ஒரு வேலையாக சிவபிரபாகர சித்தயோகி ஐயா அவர் செய்ததாக வரலாறில் இருக்கிறது. நாமும் அதைத்தான் செய்கிறோம். இப்பொழுது அந்த செயலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் செல்ஃப் ரியலைசேஷன் ஆகணும், நான் தன்னை உணர வேண்டும், நான் யார், எதற்காக பிறந்திருக்கிறேன், நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலுக்கான என்னுடைய வேலை என்ன மாதிரி என்ன கர்ம வினைகள் இருக்கிறது, நான் எதை கடந்து போகணும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் போகணும், என்ன மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலையை நான் தேர்ந்தெடுக்கணும், என்னை சுற்றி எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் அக் லைஃப், அதாவது அக் வாழ்க்கை என்ற ஒரு பெயரோடு இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பெயர் வைத்து அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காக அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அக் லைஃப் அப்படிங்கிற வகுப்பு பார்த்திங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் சார்ந்தது. அது ஒரு நாள் வகுப்பு இருக்கிறது. அந்த வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஆரம்பத்தில் 2 நாள் வகுப்பாக இருந்தது. இப்போ பெரும்பாலும் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதற்கு நேரங்கள் அதிகம் இல்லாதனால் ஒரு நாள் வகுப்பாக மாற்றியிருக்கிறோம். அந்த அக் லைஃப் வகுப்பில் ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்கும் போது உங்களுடைய அடிப்படையான ஒரு வாழ்க்கைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே கலந்துக்கலாம். படித்து கொண்டு இருக்கிற இளைஞர்கள் கூட நான் என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சர் என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான கேள்விகளுக்குமே அதில் பதில் கிடைக்கும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஆன்மீக பயிற்சி என்ன செய்யலாம், உங்களுக்கான தியான பயிற்சிகள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், உங்களுக்கு தேவைப்பட்டது எதுவோ அந்த நேரத்தில் ஞான போதனைகளாக கொடுக்கப்படும். ஸோ இது முழுக்க ஞானம் சார்ந்தது, ஞானத்துக்கு உட்பட்டது இந்த அக் லைஃப் அப்படிங்கிற வகுப்பு. இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய ஒரு வகுப்பு பார்த்திங்கன்னா ஆன்மீக வகுப்பு மகாமாயா. இது ஆதிசக்தி அன்னை, துர்கை, காளிதேவி, சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி, இது சப்தகன்னிகள், இந்த மாதிரி தெய்வீக சக்திகள் இருக்கிற பெண் தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்ம இது ஒரு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம்தான் மகாமாயா. மகாமாயானாவே அந்த ஆதிசக்தி அன்னையை தான் சொல்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் மாயையாக தான் இருக்குது. அந்த மாயையை வழிநடத்தி கொண்டு இருப்பதே அந்த மகாமாயா அன்னை தான். ஸோ ஆதிசக்தி அன்னைக்கு மகாமாயா அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அதைத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதற்காகனா பெண்களுக்காக பிரத்யேகமாக வச்சுருக்கிறோம். பெண்களுடைய தனிப்பட்ட சக்தியை உணர்வதற்காக. நிறைய பெண்களுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது, நிறைய சக்திகள். நீங்கள் எல்லாருமே ஒரு ஆன்மா, உங்களுக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கிறது. அதை உணர்வதற்காக ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகிறதுலேருந்து, பொருளாதார முன்னேற்றம், ஆத்ம வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, எல்லா விதமான நிலைக்குமே இந்த நிகழ்ச்சி ஒரு உதவியாக இருக்கும். அந்த ஆதிசக்தி அன்னையோட அருள்கரங்கள் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரார்த்தனைகள், வேண்டுதலைகள், ரொம்ப நாள் நிறைவேறாத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுவும் அந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நிறைவேறும். இது பெண்கள் ஆண்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாத பட்சத்திற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு சுதந்திரமாக, சந்தோஷமாக கலந்துக்கணும். இதுவும் 18 வயதிற்கு மேற்பட்ட இதுலேருந்து பெண்கள், வயதானவர்கள் வரை, வயதானவர்கள் 80 வயது வயதானவர்களாக இருந்தாலும் சரி கலந்து கொள்ளலாம். அந்த நேரத்துலையும் கூட அவங்களுக்கு ஒரு ஞானம் தேவைப்படும். அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு போதனைகள் தேவைப்படும். அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். அதனால் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரும். குலதெய்வம்னா ஒரு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மறைந்த முன்னோர்கள் தான். தேவதூதர்கள்னு சொல்கிறோம் கிறிஸ்தவத்தில். ஸோ இந்த மாதிரி அதோடைய அனுகிரகங்கள், அவங்களுடைய அனுகிரகங்கள் வேணும், புனித ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் வேணுங்கிறவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த பெண்கள் கலந்துக்கணும்னு நினைச்சவங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதனுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் தேவைப்படுறவங்க கலந்துக்குங்க. எல்லாரையுமே கலந்துக்கணும் இல்லை, யாருக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்குதோ அவங்க கலந்துக்குங்க. இதுக்கும் முன்பதிவு செய்து தான் நீங்கள் கலந்துக்கணும். முன்கூட்டியே நீங்கள் முன்பதிவு செய்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கலந்துக்கலாம்.
ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடத்தப்படும். அந்தந்த மாவட்டங்களுக்கான விளம்பரங்கள் யூடியூப் வழியாக செய்யப்படும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கங்க பெண்கள். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து கலந்துக்கலாம். இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளெல்லாம் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறது தான் சித்தர் வழிபாட்டு முறையில். நம்பிக்கைக்கு உட்பட்டது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சுதந்திரமாக கலந்துக்கலாம். குடும்பத்தோடையும் வந்து கலந்துக்கலாம். எந்த ஒளிவு மறைவுமின்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த புகைப்படமோ உங்களுக்கு எந்த வீடியோவோ எடுக்க மாட்டாங்க. உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. சில பேர் அந்த வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நம்ம அகோர அறக்கட்டளையில் பப்ளிக்காக உங்களுக்கு விளம்பரம் பண்ண மாட்டோம். பாதுகாப்பான முறையில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டு போகலாம். உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும். மகிழ்ச்சியோடு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அந்த ஆதிசக்தி அன்னை, துர்க்கை அன்னை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா அதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பெண்களுக்காக மட்டும் இந்த வகுப்பு. மூன்றாவதாக நாம் ஏற்படுத்தியிருக்கிற வகுப்பு பார்த்திங்கன்னா ரட்சகன் அப்படிங்கிற ஒரு வகுப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா படத்துடைய திரைப்படத்துடைய தலைப்பு மாதிரியே தெரியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு அர்த்தத்தோடு ஐயா அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ரட்சகன் அப்படிங்கிறது ஒரு மீட்பர், ஒரு ஒளியை கொண்டு வருபவர், காப்பாற்றுபவர், ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றி கொண்டு போவர். இந்த நம்ம வழிபாட்டு முறைகளில், சைவ வழிபாட்டு முறைகளில் கால பைரவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஒரு பயத்தோடு இருக்கிற ஆன்மாக்களுக்கு, அமானுஷத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு, தீய சக்திகள்கிட்ட அகப்பட்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு, பலவீனமாக இருக்கிற ஆன்மாக்களுக்கு, துஷ்ட சக்திகள் ஆக்கிரமிச்சிருக்கிற ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ரட்சகன். உங்களை ரட்சிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது என்னென்னா, பலவீனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர்றது. ஒருத்தர் வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயத்தில் இருக்கிறாரு, அவர் மீட்டு கொண்டு வருவதை ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறது. பாவத்தில் இருப்பதும் ரட்சிப்பு தான். பாவமான செயல்கள் இருப்பாங்க, குடிப்பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறவங்களை மீட்டு கொண்டு வரதே ஒரு ரட்சிப்பு தான். அவங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை போய் கலந்துக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அன்றையிலேருந்து அந்த ரட்சிப்பு கிடைச்சதுலேருந்து அதை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக வச்சுருக்கிறோம். இது எந்த மதத்துக்கும் சார்ந்தது கிடையாது. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியுமே எல்லாருக்கும் பொதுப்படையானதான். எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? இதுவுமே வயசு வித்தியாசம் கிடையாது. எந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதோ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பர்டிகுலராக அந்த அமானுஷ்யமான பயம், மரண பயம், தூக்கமின்மை, நைட் நேரம் ஏதோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, என்னை ஏதோ பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது, என்னை அழுத்துற மாதிரி இருக்குது, என் கூடவே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் ஏதோ தடைகளாக நடந்துக்கிட்டே இருக்குது, உடல் அளவில் பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு வந்து சுய இன்பம் செய்யணும் போலவே தோணிக்கிட்டே இருக்குது. இந்த இளைஞர்கள், இன்றைய கால இளைஞர்கள் ஆபாசமான செயல்கள் செய்கிறாங்க, அதில் போய் சிக்கிக்கிறாங்க, எனக்கு பெண் அடிமைத்தனம் இருக்கிறது, இந்த மாதிரி போதை, இந்த மாதிரி எதிர்மறையாகவே மாறிட்டேன், எனக்கு யாருமே அன்பு கொடுக்க யாருமே இல்லை, எனக்கு கண்டுக்க யாருமே இல்லை, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, நான் ரொம்ப மனம் சோர்ந்து போயிருக்கிறேன், இறக்கணும் போல தோணுது, இறந்து போயிடலான்னு தோணுது, யாரோ இறந்து போயிருன்னு சொல்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் பயத்தோடு இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தலைவலி, கால்வலி, மூட்டு வலின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போனால் அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி உடலளவில் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போய் விடை தெரியாதவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்க, ரத்தத்தை உரியப்பட்டு ரொம்பவுமே ரத்தத்தை உறிஞ்சிரும், எதிர்மறை சக்திகள் பக்கத்தில் இருந்தால் ரத்தத்தை உறிஞ்சிரும். வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, அமானுஷ்யமாக உணர்ந்தவங்க எல்லாருமே, குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும், வெளியே சொல்லாமல் நிறைய பேர் மறைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ரட்சகன். இந்த வகுப்புலையும் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். எல்லாரையும் கலந்துக்க சொல்லலை. சம்மந்தப்பட்டவங்க நிவர்த்தி கிடைக்கணும். அந்த பராசக்தியாக இருந்து, அந்த ஆதிசக்தி அன்னை, துர்க்கை அன்னையாகவும் காளியாகவும் இருந்து, சப்தகன்னிகளாகவும் இருந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு எதிர்மறை சக்திகளை அழித்து தீயிட்டு உங்களை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவும் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுமே காளியுடைய ஒரு அவதாரம் தான். அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கழுதையின் மேலே வலம் வருவார். இதெல்லாமே காளியுடைய வாகனம் தான். ஸோ அதனால் புரிஞ்சுக்கணும், இது ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம். எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. அவங்களுக்குள்ள தெய்வீக சக்திகளோட ஆற்றல் இருக்கும். அதன் மூலியமாகத்தான் அவங்க அற்புதம் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய குருநாதராக இருந்து அவரும் வழி நடத்துகிறார். பாம்பாட்டி சித்தருடைய அருளாசியாலும், சித்த புருஷர்களுடைய அருளாசியாலும், மகாவதார் பாபாஜி, இயேசு கிறிஸ்து இவங்களுடைய அருளாலும் அந்த ஆதிசக்தி அன்னை இதை செய்ய சொல்லி இதை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ ரட்சகன் உங்கள் மீட்டெடுப்பதற்கான, ஒரு விடுதலை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எதனால் இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ துஷ்ட சக்திகள் இருந்தாலும் சரி, எதுலையாவது இருந்து ஒரு விடுதலை வேணும், நான் வாழ்க்கையை மாற்றிங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கடைசி நிலையில் நிற்கிறேன், இறந்துடலாமான்னு நினைக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இதுலேருந்து ஒரு மீண்டு வந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சண்டை, பிரிஞ்சு போயிருக்கிறீங்க, ஏதோ ஒரு செய்வனை ஏவுதல், பில்லி சூனை கட்டுதல், மாந்திரிக கட்டுதலில் சிக்கியிருக்கிறீங்க, தடைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியல, யாரை சந்திச்சு ஒரு நிவர்த்தி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சந்திக்கலாம். ஏன்னா சித்தர்களோட அருள் இருக்கிறதுனால உடனடியாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும்.
நீங்கள் எந்த சித்தர்கள் வேணால் வணங்குங்க, யாரை வேணால் வணங்குங்க, எந்த கடவுள் வேணால் வணங்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வரும்பொழுது அந்த நிவர்த்தி ஆகும். சரிங்களா? உங்களுடைய எந்த தனிப்பட்ட விளம்பரமும் செய்ய மாட்டோம். நீங்கள் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். இதுவும் ஒரு நாள் வகுப்பு அந்தந்த மாவட்டங்கள் நடத்தப்படும். அறிவிப்பு வரும்போது அதில் நீங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம். சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். நம்ம அகோரா அறக்கட்டளையில் நடத்தக்கூடிய 3 நிகழ்ச்சிகள் இது. இந்த 3 நிகழ்ச்சிகளும் ஒரு வகுப்புகளாக, ஆன்மீக வகுப்புகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அகோரா அறக்கட்டளை ஞான மார்க்கத்தில் பயணிக்கிறோம், அத்வைத தத்துவத்தில் பயணிக்கிறோம். அதை வந்து இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றல் வழியாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் என்னென்ன பணிகள் கொடுத்தாரோ அதை வந்து வகுப்புகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ இது தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும். தேவைப்படாதவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்குங்க. கட்டாயம் கிடையாது. சரிங்களா? கேள்விகள் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லது.